வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமார் வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2019 மார்ச் 31 ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி வானிலை முடிவு. அதாவது கடந்த 3 நாட்களாக வானிலை அறிக்கை அனுப்ப முடியாத காரணத்தினாலே, பல விவசாயிகள் அங்கிருந்து தொடர்பு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே ஒரு விரிவான வானிலை அறிக்கையை இதில் கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். அதாவது கடந்த டிசம்பர் தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை முடிந்த பிறகு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் மழையில்லா வானிலை நிலவியதற்கான காரணம் பலமுறை உங்களுக்கு சொல்லி வந்திருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை அதை அறிமுகப்படுத்திவிட்டு வரும் காலங்களிலே எப்படி மழை இருக்கும், வெயில் எப்படி இருக்கும் என்பதை பற்றி விளக்க விரும்புகிறேன். இப்பொழுது அதாவது கடந்த டிசம்பர் மாதமே ஜனவரி மாதமே பசிபிக் பெருங்கடலில் எல்னினோ வந்துவிட்டது. எல்னினோ வந்ததன் காரணமாக பசிபிக் பெருங்கடலில் உருவாகி இந்திய கடற்பகுதிக்கு, அதாவது வங்கக்கடல் பகுதிக்கும் அந்தமான் கடல் பகுதிக்கும், அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதிக்கும் நல்ல ஒரு தீவிரமாக வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலைகள் தடைபட்டு போயின. அதன் பிறகு வந்த சிறு சிறு காற்றழுத்த தாழ்வு நிலைகளும் முன்னேற முடியாமல் ஒரு சிறு மழைக்கு கூட கொடுக்க முடியாத அளவிற்கு ஒரு இடையூறை கொடுத்தது எதுவென்றால் மேற்கத்திய இடையூறு. அதாவது மத்திய தரைக்கடல் பகுதி மற்றும் கருங்கடல் பகுதி மற்றும் காஸ்பியன் கடல் பகுதி, இந்த கடல் பகுதியில் உருவாகக்கூடிய தாழ்வு நிலைகளானது வழக்கமாக ஜனவரி, பிப்ரவரியில் வாரம் ஒன்று வரும் அல்லது இடைவெளி விட்டு வரும். ஆனால் அப்படி அல்ல. இந்த ஆண்டு ஒன்று காஷ்மீர் பகுதியில் இருந்தால் மற்றொன்று, அதாவது அந்த உஸ்பெகிஸ்தான் மற்றும் துருக்கி பகுதியில் நிலை கொண்ட அளவிற்கு வந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக மேலும் ஒரு புதிய வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் மத்திய தரைக்கடல் பகுதியிலே உருவாகி விடுகிறது. ஒரே நேரத்தில் 3 ஒரு நேர்கோட்டில் அமைந்து ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறது. ஏப்ரலும் நாளை பிறக்க இருக்கிற நேரத்திலே ஏப்ரல் 4ஆம் தேதி கூட ஒரு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் எனக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வுநிலை, காஷ்மீர் கடல் பகுதி காற்றழுத்த தாழ்வுநிலை காஷ்மீர் நோக்கி வந்த வண்ணம் இருக்கிறது. ஏப்ரல் 4லும் காற்றழுத்த தாழ்வுநிலை காஷ்மீர் வருகிறது. இது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் எனக்கூடிய ஒரு இடையூறு தாழ்வுநிலையாக இருந்தாலும் அது காஷ்மீர் மலைப்பகுதி, இமயமலை மீது ஏறியதும் அது மழையை கொடுக்காமல் இருக்கக்கூடிய பனி அலை, குளிர் அலையைத்தான் மேலெழுப்பும். ஆகவே இங்கே வரக்கூடிய இந்த இங்கே இருக்கக்கூடிய லோ இங்கே வரும்பொழுது என்ன ஆகும்னா, இங்கே இருக்கக்கூடிய இமயமலை தொடரில் இருக்கக்கூடிய அந்த படிந்திருக்கக்கூடிய பனியை மேலெழுப்புகிறது. மேலெழுப்பும் பொழுது என்ன ஆகும்னா, இது அப்படியே மேல் மட்டத்தில் இங்கே வங்கக்கடல் பகுதிக்கு வருகிறது, அரபிக்கடல் பகுதிக்கு வருகிறது. என்ன ஆகுறதுன்னா, வருவது கடந்த ஜனவரி, பிப்ரவரியில் கூட நம்முடைய இந்திய நிலப்பகுதிக்கும் வந்தது. இப்பொழுது இந்திய நிலப்பகுதி வெப்பமடைந்திருக்கிற காரணத்தினாலே வங்கக்கடல் பகுதிக்கு வந்திருக்கிறது. ஆகவே இந்த வங்கக்கடல் பகுதியிலே இங்கே ஹை பிரஷர் உருவாகிறது. மேலெழுப்பக்கூடிய அந்த குளிர் அலையை, அடர்த்தியான காற்றை, அதாவது நீர் அதிகம் கொண்ட வெயிட்டான காற்றாக இருக்கிற காரணத்தினாலே ஓரிடத்தில் குவிந்து அங்கு உயர் அழுத்தம் உருவாகி அதில் கடிகார சுற்றில் சுழன்று தரையில் பரப்பப்படுகிறது. இப்படி தரையிலே பரப்பப்படுகிறது. இதன் காரணமாகத்தான், இப்படி தரையில் பரப்பப்படுகின்ற காரணத்தினால்தான் இரவு நேரங்களில், அதாவது பகல் நேரங்களில் சூரியன் இருக்கின்ற காரணத்தினாலே சூரிய கதிர் விழுவதன் காரணமாக இங்கிருந்து வரக்கூடிய அந்த குளிர் அலை, அதாவது இங்கே ஒரிசாவில் இருக்கும் பொழுதே, இங்கிருந்து வரும் பொழுதே, தமிழகத்தை நோக்கி வரும் பொழுதே வெப்பமடைந்த ஒரு குளிர் அலையானது வெப்ப அலையாக மாறி தமிழகத்தில் நுழைந்து மேற்கு மாவட்டங்கள், உள் மாவட்டங்களுக்கு கடும் அனல் காற்றை கொடுக்கிறது. இரவு நேரங்களில் சூரிய ஒளி இல்லாத காரணத்தினாலே அந்த காற்று குளிரலையாகவே வந்து இரவு நேரங்களில் தொடர்ந்து இரவில் குளிரையும் பனிப்பொழிவையும் கொடுக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில் மூடுபனியையும், உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களுக்கு அதிகாலை நள்ளிரவுக்கு பிறகு குளிரையும் கொடுக்கிறது இந்த ஆன்டி சைக்ளோன் எனப்படும் ஹை பிரஷர் காரணமாக. இது அரபிக்கடல்லையும் அதே போல அரபிக்கடல்லையும் ஒரு ஹை பிரஷர் உருவாகிறது.
இது என்ன ஆகுதுன்னா இதுவும் கிளாக் வாய்ஸில் சுழன்று இது என்ன ஆகுதுன்னா இப்படி வருகிறது. அதாவது இந்த அரபு நாடுகளினுடைய வெப்பத்தை குஜராத் மற்றும் மும்பை மகாராஷ்டிரா பகுதிக்கு கொண்டு வருகிறது. இதன் காரணமாக இந்த பகுதி மிகவும் வெப்பமான பகுதியாக, அனல் காற்று பகுதியாக மாறி இருக்கிறது. இரவு நேரங்களிலே அப்படியே தலைகீழாக மாறி குளிராக நிலவு, இரவில் குளிரும் பகலில் வாட்டும் வெயிலுமாக இந்த மார்ச் முடிந்து ஏப்ரல் தொடங்கும் நிலையிலும் இரவில் குளிர் காணப்படுகிறது. இதன் காரணமாக நேற்று கூட, கடந்த வாரம் கூட இங்கே சிங்கப்பூர் பகுதி வரைக்கும், கடந்த 10 தினங்களுக்கு முன்பு கூட சிங்கப்பூர் மலேசியா பகுதியெல்லாம் மழையே இல்லை. நேற்று கடந்த 3-4 நாட்களாக சிங்கப்பூர் மலேசியா பகுதியிலே ஒரு தாழ்நிலை, அது லோ எனப்படும் காற்று சுழற்சி உருவாகி, அதாவது மலேசியாவிற்கும் சிங்கப்பூருக்கும் மழையை கொடுக்கும் வகையிலே சாதகமான சூழல் உருவாகி இருக்கிறது. ஏப்ரல் 1 முதல் வெப்பச்சலனத்துடன் இணைந்த, அதாவது கடும் வெப்பம் காரணமாக, அதாவது நிலநடுக்கோட்டு பகுதியிலே மார்ச் 21 வெப்பநிலை உயர்ந்து கொண்டிருக்கிறது. நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே நகர மேலும் வெப்பநிலை உயரும். இந்த காற்று சுழற்சி வெப்பச்சலனத்திற்கு, மலேசியா மற்றும் சிங்கப்பூர் மற்றும் இந்தோனேஷியா பகுதிக்கு வெப்பச்சலன மழைக்கு சாதகமாக இந்த காற்று சுழற்சி அமைந்திருக்கிறது. இது தீவிரமடையவும் வாய்ப்பு இருந்தது, இருக்கும், வாய்ப்பு அடையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் எனப்படக்கூடிய இந்த மேற்கத்திய இடையூறு கொடுத்து கொண்டு ஹை பிரஷரை உருவாக்கி காற்றை திசை மாற்றி வைத்திருக்கின்ற காரணத்தினாலே இந்த லோ பிரஷர் இங்கே நுழைய முடியாமலும் காற்று கிடைக்காமலும் தீவிரமடைய முடியாமலும் தொடர்ந்து நீடிக்கிறது. இந்த கிழக்கு காற்றலை, அதாவது ஹை பிரஷரில் வரக்கூடிய இந்த கிழக்கு காற்று காரணமாக தெற்கு தென் திசை காற்று, சில நேரங்களிலே இது தெற்கு நோக்கி நகரும்போது தெற்கு தென் திசை தென்கிழக்கு திசை காற்றாக தமிழகத்தின் ஊடாக நுழைகிறது. இது மேலும் அங்கெங்கும் நகர்ந்து காற்றை திசை மாற்றி அனல் காற்றை கொடுத்து இரவில் குளிரலையை கொடுத்து கொண்டிருக்கிறது. இது ஏப்ரல் 4 ஒன்று வருவதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இன்னும் ஏப்ரல் 5 வரும், ஏப்ரல் 8 வரும், ஏப்ரல் 10 வரும். ஆகவே ஏப்ரல் 12 வரை மேலும் சில வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக சித்திரை தொடங்கியதும் இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வரத்து நிற்கும். ஹை பிரஷரோட இடத்தை வடக்கு நோக்கி நகர்த்தி கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இப்போ இங்கே வர்றது கொஞ்ச நாளில் இங்கே வரும். அப்போ ஹை பிரஷர் வடக்கு நோக்கி நகரும். அப்புறம் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இங்கே வரும், ஹை பிரஷர் இங்கே வந்துடும். அப்போது லோ முன்னோக்கி வர வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினாலே இப்பொழுது அனல் காற்று, வெப்ப காற்று பகலிலும் இரவில் குளிரலையும் கொடுத்து கொண்டிருக்கிற இந்த வானிலை சித்திரை பிறந்ததும் ஏப்ரல் 14க்கு பிறகு ஏப்ரல் 10, 12, ஏப்ரல் 8 எதிர்பார்க்கலாம். ஏப்ரல் 14க்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு வெப்பச்சலன மழையை கொடுக்கும். ஏப்ரல் 1 முதல் 28ஆம் தேதியே தொடங்கி கேரளாவிற்கு ஆங்காங்கே மழை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஏப்ரல் 1 முதல், இன்னும் தெளிவாக சொல்கிறேன், ஏப்ரல் 1 முதல் கேரளாவிற்கும், ஏப்ரல் 6 மேற்கு தொடர்ச்சி மலைக்கும், ஏப்ரல் 8 மேற்கு தொடர்ச்சி மலைக்கு சற்று கிழக்கு புறமாகவும், ஏப்ரல் 14 மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும், ஏப்ரல் மாத கடைசியில் தமிழகம் முழுவதும் ஒரு நல்ல மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏப்ரல் கடைசினா, அதாவது கடைசி வாரம், ஏப்ரல் மாத கடைசி வாரம். மேலும் இப்படி, ஆனால் வெப்பநிலை முற்பகலிலே கடுமையாக வாட்டும். இந்த கடுமையாக வாட்டக்கூடிய வெப்பநிலை காரணமாகவே காற்று லேசாகி மேலிடுகிறது. இந்த காற்று மேலிடுகிற காற்றை குளிர்விக்க கடற்காற்று வந்தால் மட்டுமே மழை கொடுக்கும். அந்த நிகழ்வு நிச்சயமாக சித்திரை பிறந்ததும் மாறும். முழுமையான ஒரு மாற்றத்தை சித்திரை பின்பகுதி, அதாவது அக்னி நட்சத்திர காலத்திலே அக்னி வெயில் வாட்டும். அப்பொழுது வெப்பச்சலன மழை, நிச்சயமாக கூடுதல் வெப்பச்சலன மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. காரணம், அப்பொழுது தாழ்நிலை உருவாகும். தாழ்நிலை உருவாக்கி அது வடக்கு நோக்கி நகரும். அப்பொழுது கடற்காற்று இந்த காற்றும் வரும். ஆகவே வெப்பச்சலனத்துடன் இணைந்த காற்று சுழற்சி மழைக்கு மே மாதத்தில் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறது. அது சித்திரை வைகாசியில் நல்ல மழை வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று இங்கே லேசாகக்கூடிய காற்றை மேற்கு நோக்கி தள்ளி மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டுமே இப்பொழுது மழையை கொடுக்கும். ஏப்ரல் முதல் 2 வாரத்திற்கு, ஏப்ரல் அதாவது ஏப்ரல் மைய பகுதி சித்திரையிலே மைய மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும், ஏப்ரல் பின்பகுதி ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும்
அதே போல் மே முன் அரைப்பகுதி பல இடங்களுக்கும் மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. வெப்பச்சலன மழை, அதாவது அக்னி நட்சத்திர காலத்திலே. பிறகு வைகாசியிலும் நல்ல மழை இருக்கிறது. ஆனால் ஒரு மழையை பெற வேண்டுமென்றால் கடும் வெப்பத்தை நீங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். இந்த ஆண்டு வேலூர், திருத்தணி போன்ற இடங்களிலே 113 டிகிரி ஃபாரன்ஹீட் கூட தொட வாய்ப்பு இருக்கிறது. குறைந்தபட்ச வெப்பநிலையே கிழக்கு கடலோரம் 100 டிகிரியும், மேற்கு கடற்கரையெல்லாம் ஒரு 104 டிகிரி வரைக்குமே வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே 113 டிகிரி அக்னி நட்சத்திரத்தில் தொடும். நிச்சயமாக அந்த தொட்ட அந்த வெப்பநிலை உயர்வு காரணமாக காற்று லேசாகி அதன் பிறகு மாலை நேரங்களில் வரக்கூடிய கடற்காற்றால் தான் வெப்பச்சலன மழை பெய்யும். ஆகவே மழையும் இருக்கும், அதே போல் வாட்டும் வெயிலும் இருக்கும். அந்த மழைக்கு நீங்கள் அந்த புழுக்கத்தை அனுபவித்து தான் ஆக வேண்டும். ஆனால் சித்திரை வைகாசியில் மழை இருக்கிறது. அதுவரை இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலையை நீங்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. வேலூர் மற்றும் திருவண்ணாமலை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்திற்கு ஏப்ரல் கடைசி வாரம்தான் மழை இருக்கிறது. மே மாதம் நல்ல மழை இருக்கிறது. பொதுவாக வழக்கமாக கடந்த 6 மாதம், ஒரு வருடமாகவே வட தமிழகமாகிய கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் வேலூர், திருவண்ணாமலை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளிலே சரியான மழை இல்லாத காரணத்தினாலே அந்த வெப்பநிலை தான் தற்பொழுது வரைக்கும் வாட்டி கொண்டிருக்கிறது. அந்த வறட்சி தான் இப்பொழுது வாட்டி கொண்டிருக்கிறது. பொதுவாக வேலூர் போன்ற மாவட்டங்களுக்கு மே பின் அரைப்பகுதி தான் வழக்கமான வெப்பச்சலன மழையை, நல்ல மழையை கொடுக்கும். அந்த மழை இந்த ஆண்டும் வைகாசியில், அதாவது மே பின் பகுதியில் நல்ல மழை நிச்சயமாக கிடைக்கும். ஆகவே பொறுமையுடன் இருக்க வேண்டும். ஆகவே இந்த வெயிலை நினைத்து வெம்ப வேண்டாம். இந்த வெயில் அதன் பிறகு அதாவது சித்திரை பின்பகுதியிலே, வைகாசியிலே இந்த வாட்டத்தை போக்க நல்ல மழை இருக்கிறது, வெயிலும் இருக்கிறது. அதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வெயிலும் இருக்கிறது, மழையும் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இது ப்ரீ மூன்சூன். ஏற்கனவே எல்னினோவில் ஏற்கனவே ஒரு ஆடியோவில் வெப்பச்சலனம், அதாவது தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும், வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும், எல்னினோ எந்தவித தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு வீடியோவும் அனுப்பியிருக்கிறேன், ஒரு ஆடியோவை அனுப்பியிருக்கிறேன். அறிந்து கொள்ள, தெரிந்து கொண்டு இருக்குமாறு நன்றி தெரிவித்துள்ளேன்.